வணக்கம் மை ஃபேமிலிஸ். வாங்க லெமன் சாதம் செய்கிறதா எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: லெமன் 4, ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், கருவேப்பிலை, உப்பு, தண்ணி. வாங்க இப்போ லெமனை புளிஞ்சிக்கலாம். லெமனை நல்லா புளிஞ்சிக்கலாம், அந்த ஜூஸ் வர்ற வரைக்கும். புளிஞ்சதும் நல்லா புளிஞ்சிக்கலாம். அடுத்தது இப்போ ஜூஸ் எடுத்துடலாம். ஜூஸை வடிகட்டி தனியாக வச்சிடலாம். இப்போ தண்ணி 1/4 கப் சேர்த்துக்கலாம். 1/4 கப் சேர்த்ததும் இப்போ 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்துனா நல்லாயிருக்கும். அடுத்தது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ 1/2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் இப்போ 3/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் தேவையான பொருளை சேர்த்துடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, 2வது வரமிளகாய், அப்புறம் பச்சை மிளகாய் போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அப்புறம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வதக்கினா போதும். அடுத்த சிம்மில் வச்சுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தனா லெமன் சாதம் நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடணும். இப்போ லெமன் ஜூஸை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடலாம். இல்லை இஞ்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சுவை நல்லாயிருக்கும். இப்போ துருவிட்டால் அதை போட்டுக்கலாம். கேஸ் வேகமாக வச்சுக்கலாம். கொதிச்சிடுச்சு. இப்போ கொதி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணணும். இப்போ அதில் சாதம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சாதம் சேர்த்து நல்லா கிளறி விடணும். சாப்பாடு ஒன்று போல் ஒன்று ஒட்டாமல் வரும், உதிரியாக வரும். அவ்வளோதான். லெமன் சாதம் பிடிச்சிருந்தா ஃபைனலி லெமன் சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாய்.